ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே விசேஷமாக இந்த புதிய ஓய்வு நாளில் காலை பொழுதிலே உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிற அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாட்களில் இவர்களை கடந்த நான்கு மாதங்களாக வீடுகளில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாட்களில் இருதயத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கண்கள் ஜெபிக்கலாம். கிருபை பிறக்க வந்திருக்கிற ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இதனால ஓய்வு நாளில் காலை பொழுதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் நம்மை துதிக்கும்படியாய் நம்மை ஆராதிக்கும்படியாய் நம்பிக்கைகள் இழந்த சூழல்கள் நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. நம்பிக்கை தேவனாமே எங்களோடு இடைவிடுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இணைந்து ஆராதிக்கின்ற ஆண்டவரே தடைகள் மாற்றப்படுவதாக விசுவாசம் வர்த்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட செய்வோம். முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடு துதிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சமூகத்தில் கர்த்தருடைய ஆராதனைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பாடலை பாடத்தை மேம்படுத்துவோம். தெரிந்த பாடல் துதித்து பாடிய பாத்திரமே என்ற பாடலை நீங்க இருக்கிற இடங்களில் நல்ல கைதட்டி கர்த்தரை ஆராதித்து பாடலாம். பிரைஸ் தி லார்ட். Dios
வேண்டும். எல்லாம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் நாம் பாட போகிறோம். எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே எனக்கு. பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து இணைந்து ஆமென். நீங்க இருக்கிற இடங்களில் கர்த்தரை எல்லாம் நினைக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. எல்லாமே நீதானே, 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 எல்லாமே நீதானே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கதான். இந்த நாட்களில் எத்தனையோ சூழ்நிலைகள் வழியாக நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்பது நமக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு எதுவும் இல்லை ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவரே தகுதி இல்லாமல் இல்லை அரவணைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் இல்லை ஆண்டவரை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி என்று இருதயத்தின் ஆழ்ந்த கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கலாமா? ஹல்லேலூயா.
உயர்த்தி நீங்க இருக்கிற இடங்களில் நீங்க எவ்வளவு சத்தம் பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தரை சத்தமாய் துதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். Thank you Lord. Hallelujah. என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை தான். இந்த நாட்களில் எதிர்பாராத சூழ்நிலை, எதிர்கொள்ள முடியாத கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு என்ன
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. ஆண்டவரே இயேசுவே, மனதார நன்றி சொல்வேன். ஓ ஹல்லேலூயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கர்த்தரே சொல்லுவாய் சொல்லுவாய். நன்றி நன்றி. நீங்கள் இருக்கிறீர்கள். நன்றி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாதபடிக்கு நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இரவும் பகலும் என்னை நினைத்து ஆண்டவரே என்னை தாங்கி நடத்துகிறவருடைய கிருபைகளுக்காக நன்றி. சோதனை நேரம் சோதனை பெருகும் பொழுது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் இழந்து விட்டேன். இந்த நாட்களில் எனக்கு வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, என்னுடைய வேலைகள் இல்லை, வேலை பறி போயிருக்கிறது. ஆண்டவரே என்ன செய்வேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை மறவாதபடிக்கு நினைத்து நடத்துகிறவருடைய கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோமா. எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா தடைகளை மாற்றுகிற கர்த்தரே, எபனேசரே, எனக்கு உதவி செய்கிறவரே, எல்லோரும் என்னை கண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் பாவங்களை பாராதபடிக்கு அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் மேல் இரக்கமாயிரும். எனக்கு உதவி செய்வது சொல்லுவோமா. Thank you Lord. Hallelujah. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவின் நாட்களில் பெரிய மாற்றத்தை, பெரிய விடுதலை கட்டளையிட போகிறதற்காக நன்றி. என்னுடைய சோதனோட இருதயத்தை, நம்பிக்கை எழுந்திருக்கிற இருதயத்தை, அவிசுவாசத்தோடு இருக்கிற இருதயத்தை என் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறேன். நீ ஜீவிக்கிற தேவன், நீ ஜீவனுள்ள கர்த்தருக்காய் நன்றி. நீ வாக்கு மாறாதவர். அவன் தேசத்தின் குடிகளை அவன் ஆண்டவர் நியாயத்திருக்கிற கர்த்தருக்காய் சோதனம். அதே நேரத்தில் ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற கர்த்தருக்காய் சோதனம். நம்முடைய தேசத்தின் நாட்களில் மிகப்பெரிய விடுதலைக்காய் நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். உம்மை சேர்ந்து ஆராதிக்கிற நேரத்திற்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறீர் என்று சொல்லி நீ இருக்கிற இடங்களில் விசுவாசத்தோடு சத்தத்தை உயர்த்தி அவன் கர்த்தரை துதித்து கர்த்தாவே எங்களுடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறதற்காய் சோதனம். சோர்ந்திருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் கலந்திருக்கிற நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி என்று தேவ சமூகத்திலே அவை நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமே. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ thank you Father. Hallelujah. Oh hallelujah. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்பிக்கை இழந்த சூழ்நிலை காணப்படுகிற ஆண்டவரை நிலைமைகள் மாற்றப்படபடியாக நாங்கள் சொல்லுகிறோம். உடைய கிருபைக்குள்ளாய் நாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோம்.
நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதை நினைவு கூறும்படியான கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாரா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் என்பதை அவன் ஒரு நாள் நம்ம மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே ஒருவேளை நம்ம சோர்ந்திருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து சங்கீத பகுதிக்காய் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். மாறி மாறி வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 92 ஒன்றிலிருந்து கடைசி வசனங்களை நாம் வாசிக்கலாம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ள வேத பகுதி சங்கீதம் 92 வசனங்கள் 1 கடைசி வரை. சங்கீதம் 92 வசனங்கள் 1 கடைசி வரை. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்பூரினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரிகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரிகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கன் பிள்ளை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறேன். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். அக்கிரமக்காரரும் சிதறந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தினேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் என்கிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனுள்ள கேதுரை போல் வளருவார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மனையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளக்கம் பண்ணும்படி அவர் முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமாயிருப்பார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய சங்கீதத்தினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருவதையான கிருபையான தந்தபடினால் நன்றி சொல்வோம். கர்த்தர் நீதிபரராய் நீதிபரராய் சங்கீதத்தில் வாசிக்கும் பிரகாரமாய் நம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கிற கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்டதான சத்துரு என்று கொண்டிருந்தாலும் அதை சிதறடிக்கிற கர்த்தர் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கர்த்தரோடு கூட தொடர்ந்து நாளிலும் இடைபெறுவாராக. அவர் தன்னுடைய கிருபை நமக்கு காண்பிப்பாராக. இந்த நாளில் கடந்த நாட்களில் நம்ம ஜோமைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக ஒருவேளை அடுத்த மாதம் நம்ம ஆராதிக்கலாம். சபையில் கடந்து வரலாம். நம்முடைய நிலைமைகள், குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும், பேசுகிற சூழ்நிலைகள் மாறும் என்றெல்லாம் எதிர்பார்த்து நிறைய ஜெபித்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் நம்முடைய நோக்கம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை என்ன? சீக்கிரமாய் சூழல் மாற்றப்பட்டு கர்த்தரை ஆராதிப்போம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஒரு சகோதரி சொல்லுங்க சொன்னாங்க, எவ்வளவு நம்ம ஜெபம் பண்றோம், ஆனால் சூழலில் மாற்றப்படவில்லை என்று சொல்லி போகிறோம் என்று சொல்லி. ஆனாலும் நம்ம ஜெபிப்பதுதான் நம்முடைய கடமை மாற்றத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய சித்தம் நம்ம குடும்பமாய் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிங்க. சூழலில் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சூழல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் மோசமாக கொண்டேதான் இருக்கிறது. ஜனங்கள் அநேக அழைந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்ம இந்திய தேசம் 4வது இடத்தில் இருக்கிறது. அநேக இந்திய தேசத்திலும் நேற்றுக்கெல்லாம் ஒரே நாள் 40-50 பேர் தமிழ்நாட்டில் மதித்திருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். ஒரு நாள் போராடி கர்த்தருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். கர்த்தரோடு கூட அதிகமாக ஈடுபடுவாராக. விசேஷமாக இந்த நாட்களில் திருமண நாள், பிறந்த நாள் காண்பிக்கும் மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாட்டில் புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறதற்காக அவருக்கு நன்றி செல்வோம். நம்முடைய திருச்சபை மக்களுக்காக பாதுகாப்பிற்காக தேசம் எங்கும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படக்கூடிய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். மறுபடியும் ஆண்டவரே, பாரதத்தினுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு
ஆண்டவரே தகுதியுள்ளவர்களாக இருக்கும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே நமக்கு இருதயத்தினால் துதிகளை இருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் புதிய வருஷத்தை நாங்கள் பிறந்த நாளை திருமண நாளை காலத்தில் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக நம்முடைய கிருபையினால் இறக்கத்தினால் நம்முடைய பிள்ளைகளை முடிச்சு நன்மையினால் திருப்தியாக முடியாது ஜெபிக்கிறேன். இந்த கிருபை உங்களை தாங்குவதாக பலப்படுத்துவதாக ஆண்டவரே என்னுடைய பாதுகாப்புடைய வாழ்வில் இருந்த புதிய ஆண்டவர் ஆண்டுகள் அநேகத்தை காண இழுத்து நாட்கள் நம்மை திருப்தியாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே குறைந்த நேரங்கள் தான் நம்முடைய ஆராதனைகளை நம்ம ஆன்லைன்ல நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அநேகர் இந்த நேரத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லி தெரியல. அநேகர் இன்றைக்கு பழக்கப்பட்டு போய்விட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. 4 மாசம் ஆயிடுச்சு, சரி சபை சர்ச்சை அப்படிங்கிற ஒருத்தர் சர்ச்சை சர்ச்சை குறிச்சு ஞாபகம் இருக்கான்னு நிறைய பேர் சர்ச்சை அது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு இல்லையா? ஆனாலும் கர்த்தருடைய ஆராதனை ஒருவேளை நம்ம 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அதில் போட முடிகிறது. அப்படிதான் எத்தனை பேர் அதை கவனிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு தெரியல. இல்லை மற்ற நாட்களை போல இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரண நாளாக நீங்கள் அதை கடத்தி கொண்டிருக்கிறீர்களா என்பது தெரியவில்லை. ஆகவே மிக கவனத்தோடு கூட இந்த நாட்களை தேவ சமூகத்தில் செலவிடும்படியாக கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நம்மை அறிவுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒரு நாள் அர்ப்பணித்து கர்த்தருடைய கரங்களில் உங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய ஜீவனுடைய கரங்களில் இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையுடைய கரங்களில் இருக்கிறது. நீங்கள் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ சமூகத்தில் எழுந்து ஆண்டவரே நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன், நம்முடைய பாதுகாப்பு தேவை என்று சொல்லி தேவ சமூகத்தில் செபிக்கக்கூடியவர்களாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாய் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அநேக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வேலைகளின் மத்தியில வெளியே போவதில்லை, மற்ற காரியங்கள் ஈடுபடுவது இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய பாதுகாப்பு தேவை. அதனால ஒவ்வொரு நாளும் காலையில நீங்களுடைய வேலைகளுக்கு பணிகளுக்கு கடந்து செல்லும் பொழுது தேவ சமூகத்தில் ஆண்டவரே நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், உடைய பாதுகாப்புகளாக ஒப்புக் கொடுக்கிறேன், உடைய சிறையின் மறைகளை மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெபத்தோடு கூட நீங்கள் கடந்து போக கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே ஒரு நாள் கர்த்தர் உங்களை கவனமாக ஆண்டவர் நடத்துவாராக. சோதரன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன காரியத்தை சுருக்கமாக தியானித்து விட்டு ஜெபித்து முடிக்கும்படியாக விரும்புகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த நாட்களிலே இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவாக இல்லை, இந்த சூழ்நிலைகளிலே கடந்த நாட்களிலே எவனமாய் நான் யாராக இருக்கிறேன் என்பதையெல்லாம் குறித்து நாம தியானித்திருக்கிறோம். எப்படி இருக்கிறோம், யாராக இருக்கிறோம் என்பதெல்லாம் குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். சகோதரர், இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அப்படியே கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே இதன் நடுவிலே நான் எவனமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து இன்னைக்கு யோசிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Sincere towards the sacrifice. Sincerity towards the sacrifice. நீங்கள் பலியிடக்கூடிய பலியினுடைய சின்சியாரிட்டி எவ்வளவாக இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த காலை பொழுதிலே யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் எழுந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கும்படியாக விரும்புகிறேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் என்னை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன் என்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 4.5 மாதங்களிலே உங்களுடைய பலி எந்த அளவிற்கு அர்ப்பணமுடையதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு சின்சியராக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியத்தை கண்டிப்பாக நாம் தியானித்தாக வேண்டும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது சொன்னால், சும்மா ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் நாம் உங்களுக்கு கொடுத்து விட்டு அதை தியானித்து இந்த நாளிலே நம்முடைய பலியிடுதல் ஒருவேளை கடந்த ஒரு சில மாதங்கள் ஒரு வருடமே இருக்கலாம் நம்முடைய திருச்சபையில் பலிபீடத்தை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பலியிடலுடைய சின்சியாரிட்டி எவ்வளவாய்
பலியிடக்கூடிய நம்முடைய பலி தேவனுக்கு உகந்ததாய் அர்ப்பணமுடையதாய் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவர்களும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த வசனம் சொல்லுகிறார். இங்கே காயின் ஆபேல் தேவ சமூகத்தில் பலியிடுவதற்காக கடந்து வருகிறார்கள். காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருவரும் பலியிட கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், நம்ம பலியிடக்கூடிய பலியிடுதல நேர்மை இருக்கிறதா என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம பழியப்பாட்டின் அடிப்படையில் ஒரு 5 விதமான பலிகளை குறித்து நம்ம கற்றிருக்கிறோம், நம்ம தியானித்திருக்கிறோம். அந்த பலிகள் எல்லாம் நாம் இங்கு கொண்டு வர விரும்பவில்லை. இங்கே நான் உயர்த்தி காண்பிக்கக்கூடிய பலி என்னன்னு சொன்னால், தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற நம்முடைய ஆராதனை. இன்றைக்கு உங்களுடைய ஆராதனை இந்த 4.5 மாதங்களாக எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். Is it really sincere towards God? உண்மையாகவே நான் இடக்கூடிய பலி, நான் செலுத்தக்கூடிய துதி பலி, நான் செலுத்தக்கூடிய உண்மையின் பலி தேவ சமூகத்தில் நேர்மையுடையதாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பாவ நிவாரண பலி, துக்க நிவாரண பலி, இவைகள் எல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் உண்மையானதாக இல்லை நேர்மையாய் செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான் வசனம் சொல்கிறது. இந்த சம்பவம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியக்கூடிய சம்பவம். காயின் தேவனுக்கு செலுத்தினதான பலியவனமாயிருந்தது. ஆபேல் தேவனுக்கு செலுத்தினதான பலியவனமாயிருந்தது. ஆபேலுடைய பலிகளை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபேல் தன்னுடைய மந்தைகளிலே தலையீற்றுகளிலும் அவைகளின் முழுமையானவைகளிலும் சிலவற்றை எடுத்துக் கொண்டு வந்தான் வசனம் சொல்கிறது. அவர் முதல்ல பிறந்ததை அப்புறம் நல்ல செழுமையானதை கொண்டு வந்தான் என்று வசனம் சொல்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு இல்லாத சூழ்நிலையில நெருக்கப்படக்கூடிய வேளைகளில எப்படிப்பட்ட பலியிடல் இன்றைக்கு தேவ சமூகத்திலே இடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே உடைய பலியிடல் நேர்மையுடையதாக இருக்கிறதா? நீங்க வீட்டில இருந்து ஆராதிக்கணும்னு சொல்லலாம், வீட்டில இருந்து கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்லலாம், வீட்டில இருந்து வேதத்தை வாசிக்கிறேன் ஜெபம் பண்றேன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நேர்மையுடையதாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இடக்கூடிய பலி, நான் துதிக்கக்கூடிய துதி, நான் ஆராதிக்கக்கூடிய ஆராதனை நேர்மையானதாக தான் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஆராதனைகளை வீட்டில் இருக்கக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் மங்கி போய்விட்டது. வீட்டில் இன்னைக்கு ஜெபம் இல்லை. ஆரம்பத்தில் கொரோனா ஐயோ வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஜெபமா இருக்குது. இன்னைக்கு ஜெபமே இல்லை, பழகி போச்சு. உலக காரியங்கள் இன்னைக்கு வந்து விட்டது. உலக காரியத்தோடு கூட நேரம் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து விட்டது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே பலியிடுறதுக்கு பலிபீடம் இல்லை, நான் சர்ச்சில் போய் நான் தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிப்பேன், துதி பலியிடுவேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பலியை எந்த சூழ்நிலை ஆண்டவர் அங்கீகரிக்க முடியாது. இன்னைக்கு தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளில் ஒவ்வொருவரும் நீங்கள் இடக்கூடிய பலி, நீங்கள் இடக்கூடிய ஆராதனை, நீங்கள் செலுத்தக்கூடிய துதி தேவ சமூகத்தில் நேர்மையுடையதாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய துதியும் ஆராதனையும் துதி பலியும் இன்னைக்கு பலி செலுத்துவது எப்படி இருக்கிறது, கை கழுவுற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு எல்லாம் கை கழுவணும் அப்படின்னு சொன்னதால ஏதோ கொஞ்சம் தண்ணியை கை கழுவாச்சு, போட்டாச்சு. ஏன்னு சொன்னால் அதுல ஒரு நேர்மையான செயல்பாடு இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு மனிதனை இந்த சூழலை மாற்றி இருக்கிறது. ஆரம்பத்தில் நல்ல கையை போட்டு கழுகுறவன், சோப்ப தீர்ற வரைக்கும் தேய்ச்சி கழுகுறவன் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நான் முடிச்சு. ஏன்னு சொன்னால் அந்த சூழலினுடைய தாக்கம் அதனுடைய வீரியம் குறைந்ததாக அவன் எண்ணுகிற அப்படின்னாலே அவருடைய செயல்பாட்டில் நேர்மை இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. இன்னைக்கு நேர்மை இல்லாத செயல்பாட்டின் மூலமாய் பாதிப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களுடைய ஆராதனை
பாருங்க, எத்தனை பேர் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறீங்க, உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, உண்மையாய் கர்த்தரை துதிக்கிறீங்க. ஒருவேளை நீங்க ஆரம்பத்தில் நல்லா தான் பசங்கலாம் நல்லா தான் பிரதர் நாங்க பண்ணோம், ஆனா இப்போ ஒரு மாசம் 2 மாசம் ஆச்சுல ஞாயிற்றுக்கிழமை மறந்து விட்டோம். ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்களை போலதான் அன்னைக்கு இருக்கு நிறைய பேர் சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாளை போலதான் அன்னைக்கு இருக்கிறது. சர்ச்சுக்கு போறாதான் ஞாயிற்றுக்கிழமையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பலி எவ்வளவாய் இருக்கிறது சமூகத்துல ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஆண்டவரை இந்த சூழ்நிலை வீட்டில் உட்கார வைத்திருக்கிறது, அதனாலதான் உங்களுடைய சமூகத்துல பலியிட என்னால முடியல, இல்லை பலி என்கிற ஆராதனை செலுத்த முடியல, துணி பலி இட முடியல, நாவின் பலி இட முடியல, பாவ நிவாரண பலி அவன் ஆண்டவரை செலுத்த முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தால் உண்மையாகவே அது சரியான விஷயம் அல்ல. உங்களுடைய ஆராதனை என்கிற பலியை இந்த நாளில் திரும்ப திரும்ப சீரமைக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய பலிபீடம் எவ்வளவாய் இருக்கிறது என்பதை நாளில் சீர்தூக்கி பார்த்து நீங்க இடக்கூடிய பலியில நேர்மை இருக்கிறதா என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில நேர்மை இன்னைக்கு செத்து போய்விட்டது. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நேர்மை இல்லை. அநேக வாலிய பிள்ளைகள் கர்த்தரை மறந்திருக்கிறார்கள். அநேக வயோதிகர்கள் குடும்பங்கள் கர்த்தரை மறந்திருக்கிறது. இன்னைக்கு இருதயத்தை தொட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் உண்மையாகவே தேவனை ஆராதிக்கும்படியாய் உண்மையாக கர்த்தரை துதிக்கும்படியாக உங்களுடைய நேரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறீங்க, உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்தின காரியம் உண்மையாகவே நீ இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறாயா என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். நான் சொன்ன மாதிரி பலியில நேர்மை இல்லை என்று சொன்னால் கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது. பலியிடலில் நேர்மை வேண்டும், கர்த்தரை ஆராதிப்பதில் நேர்மை வேண்டும், கர்த்தரை துதிப்பதில் நேர்மை வேண்டும். நான் வீட்டில் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நேர்மை இல்லாதபடிக்கு கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாக அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க எந்த மூலையில வேண்டுமானாலும் இருக்க, நீங்க ரோட்டு பக்கத்தில் வேணாலும் இருக்க, ஆனால் அந்த ஆராதனையில் நேர்மை இருக்கும் என்று சொன்னால் if you have sincere towards your worship, அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். ரோட்டு பக்கத்தில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருக்காங்க, கர்த்தர் எதிர்பார்க்கிறது உங்க ஆராதனையில் நேர்மை, உங்க ஆராதனை நேர்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க பலியில நேர்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறேன், கர்த்தரை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறவருடைய ஆராதனையிலும் பலியிலும் நேர்மை இருக்கிறதா என்பதை இன்னைக்கு யோசித்து பார்க்கும்படியாக விரும்புகிறார். இங்கே ஆபேல் கர்த்தருக்கு புதியதானவைகளை கொண்டு பலியிடுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே புதியதானவைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாகவோ நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாகவோ வரவில்லை. ஆனால் பலியிட சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சரி, வீட்டுல தானே இருக்கிறோம், எப்ப வேணாலும் ஜெபம் பண்ணலாம். அதை டிவி பார்த்துட்டு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம். டிவி பார்த்துட்டு சில நேரத்துல பாடல்கள் வரும்போது ஆராதிக்கிற அது வேற விஷயம். நீங்கள் ஆராதனை என்று இருக்கும் பொழுது கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், நான் பலியிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்க உங்க குடும்பம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மற்ற விஷயங்கள் எல்லாம் அது தனி. காய்கறி விட்டுட்டே நான் கர்த்தரை துதிக்கிறேன், அது வேற. குளிக்கும் போதே நான் கர்த்தரை சோதரம் துதிக்கிறேன், அது வேற. ஆனால் எந்த அளவிற்கு தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நேர்மை காட்டியிருக்கிறீர்கள்? வீட்டுல தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிசாரம் காட்டுவீர்கள் என்று சொன்னால் உங்க பலியை ஆண்டவர் ஏன் பலியை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுல நேர்மை கிடையாது. நேர்மை என்னன்னு நமக்கு தெரியும், அதை சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதற்கு எவ்வளவு நேர்மை வேண்டும் என்று நமக்கு தெரியும். கர்த்தர் அதை எவ்வளவு எதிர்பார்க்கிறார் என்று நமக்கு தெரியும். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இடக்கூடிய பலியிலே, நீங்கள் செலுத்தக்கூடிய ஆராதனையிலே நேர்மை இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை காயனுடைய பலியில நேர்மை இல்லாதபடினா கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. வேறொரு பலியிட சென்றார். அவரை கூட நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். சவுல் என்ன செய்கிறான்னு சொன்னால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 15:22ஆம் வசனம். அங்கே வசனம் என்ன சொல்கிறது? 18-19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்கள்
நிர்மூலமாக்கி மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ண என்று சொல்லி உண்மை அந்த வழியா அனுப்பினால் இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையை பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதற்கு மேல வாசிக்கும் பொழுது உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்துக் கொண்டோம் என்றார். இப்ப இங்க கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி அதிலே பலிகளை கொண்டு வர யோசிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அபிலேக்கு முழுவதும் அழைத்துக் கொண்டு இவன் என்ன பண்றான், அதுல இருந்து நல்லது ஆண்டவருக்கு எடுத்துக்கொண்டு நான் பலியிட கொண்டு வந்தேன்னு சொல்றான். கர்த்தர் சொன்ன வார்த்தையில நேர்மையில் அதனால்தான் சாமுவேல் என்ன சொல்றாருன்னா பலியிடுகிறதை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேல். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பலியிடும், ஆனா கீழ்ப்படிதல் இல்லை. அதுக்கு அந்த பலியை ஆண்டவர் எப்படி அங்கீகரிக்க முடியும்? கர்த்தர் சொல்லாத இல்லை வேண்டாம் வெறுக்கிற காரியத்துக்கு இல்ல அதை வைத்துக் கொண்டே கர்த்தரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்ட இல்லை அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு குணநலத்தை வைத்துக் கொண்டு கர்த்தரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு அப்படிப்பட்ட காரியத்தை விட்டுட்டு நீ என்ன வந்து ஆராதிச்சு. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நான் மொபைலை வச்சுட்டே கர்த்தரை ஆராதிக்கிறேன், டிவியை பார்த்துட்டே கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனா உன்னுடைய ஆராதனை எங்க இருக்கிறது என்னை கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். Are you really sincere towards your sacrifice? தேவ சமூகத்தில் பலியிடக்கூடிய பலியிடல நேர்மை இருக்கிறதா? சவுளுடைய வாழ்க்கையில் நேர்மை இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் சொல்லாத காரியத்தை செய்தபடினால் அவர் சொல்றாரு கீழ்ப்படிவதல்ல, கீழ்ப்படிதலோடு கூட இடக்கூடிய பலியிடுதல் அங்கே இருக்கிறது. அதில் பலியிடுதல் என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. பலியிடுதல் நேர்மை இருக்க வேண்டும். லூக்கா 18 அதிகாரம் 9 வசனத்தில் 2 பேர் தேவ சமூகத்தில் ஆராதிப்பதற்காக கடந்து செல்கிறார்கள். பரிசை தூரமாய் நின்று கொண்டு நான் இவர மாதிரி எல்லாம் இல்லை ஆண்டவரே, ரொம்ப நல்லவன், எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆயக்காரனும் தூரமாய் நின்று கொண்டு ஆவியான மேல் கிருபை ஆயக்காரன் சொல்லி தேவ சமூகத்தில் சொல்கிறார். ஆயக்காரனை நீதிமானாக மாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கூடிய பலி பெருமை பலியாக இருக்கிறதா? இல்லை எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஆராதனையாக இருக்கிறதா? நிர்விசாரத்தின் ஆராதனையாக இருக்கிறதா? நிர்விசாரத்தில் பலியிடுதலாக இருக்கிறதா? இல்லை சுயநலத்திலிருந்து வெளிப்படுகிற ஆராதனையாக இருக்கிறதா? How we are showing the sincerity towards your sacrifice or worship? எப்படியாக உங்களுடைய நேர்மையை எவனமாய் உங்களுடைய ஆராதனைகளை இன்றைக்கு காண்பிக்கிறீர்கள்? இன்னைக்கு நிறைய பேர் நான் ஏன் இதை இந்த காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் உணர்த்தி இருக்கிறான்னு சொன்னால் அநேகருடைய ஆராதனை நின்று போயிருக்கிறது. அநேக வீடுகளில் ஜெபம் நின்று போயிருக்கிறது. ஒருவேளை சொல்ல நாம ஜெபம் பண்றோம் அப்படின்னு. There is no sincerity. நேர்மை இல்லாத ஜெபங்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறது. இந்த சூழலை சுற்றி பார்க்கிறாங்க, நெருங்க வருகிறது. அதனால ஒரு ஜெபம் நேர்மை இல்லை. சுயநலத்திற்கு வரக்கூடிய ஜெபம், வெறும் உதடுகளால் ஜெபிக்கக்கூடிய ஜெபம், பலியிடக்கூடிய பலிகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. பரிசேயனை போல ஜெபிக்கக்கூடிய ஜெபம் கர்த்தருக்கு எதிர்பார்க்கிறது. ஆயக்காரனை போல இடக்கூடிய ஆராதனை பலியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையாக தன்னை உணர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம், தன்னை உணர்ந்து பலியிடக்கூடிய பலியிடல் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கலாமா? ஒரே ஒரு விஷயத்தை நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நான் உணர்த்திக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆராதிக்கக்கூடிய ஆராதனை உங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது, ஆமா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இக்கட்டின் சூழலில் கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது, திருச்சபைகளுக்கு வர முடியாத சூழ்நிலை, திருச்சபைகளை கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இடக்கூடிய தேவ சமூகத்தில் ஆராதிக்கக்கூடிய ஆராதனை உண்மையாகவே நேர்மை இல்லாதாய் காணப்படும் என்று சொன்னார். நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை நாட்களும் வீணாக மாற்றப்பட்டு கொண்டு போயிருக்கும். தேவ சமூகத்தில் நேரத்தை எடுத்து தேவ சமூகத்தில் நேர்மையோடு கூட கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை சத்தமிட்டு ஆராதிங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிக்க குடும்பமாய் ஆராதனை நேர்மையை காண்பீங்க. Let's show our sincerity towards the worship, our sacrifice.
கர்த்தர் நம்மை அதன் மூலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை ஏதோ கை கழுவு கை கழுவிட்டு போற ஒரு ஆராதனையா இருக்காங்க யோசிப்பாங்க. பலியிடல் கீழ்ப்படிதலோடு கூட காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு சொல்லி இருக்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சூழ்நிலை கஷ்டமா இருக்கிறது, மோசமா இருக்கிறது, வேதனை தான், பொருளாதார நெருக்கம் தான், ஆனாலும் ஆராதிப்பேன். கர்த்தருக்கு பலியிடுவேன். கர்த்தரை பலியிடுதல் என்று சொல்லுவது இட் காஸ்ட் சம்திங். அது கண்டிப்பாய் நேரம் செலவிட வேண்டும். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உண்மையை, நம்முடைய நேர்மையை அது கர்த்தருடைய ஆராதனைக்கு கொடுக்க வேண்டும். காஸ்ட் சம்திங். Sacrifice have to show with obedience. உடைந்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய பலியை காண்பிக்க வேண்டும். அதனால இன்னைக்கு தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாத பலியை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். பலிகளை குறித்து நிறைய நம்ம பேச முடியும். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு அங்கீகரிக்கப்படாத பலிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை மாற்றி நேர்மையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காரியத்தை ஒருவர் விவரமாய் எழுதியிருந்தார். இறைவனை தேடி முதுமை தேட முயற்சித்தால் அது மரண பயம் அப்படின்னு சொல்லுது. அதனால் இன்னைக்கு நம்முடைய சூழலை கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நேர்மையானதாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்து நல்ல யோசித்து பாருங்க. அவங்க நிலைமை இதுவரைக்கும் நேர்மையில் அப்படி இன்னைக்கு மாற்ற முடியாது. வருகிற நாட்கள் கூடியதாக மாற்றணும். வருகிற நாட்கள் ரொம்ப மோசமாக இருக்கும். அவருடைய ஆராதனை நேர்மை இருக்கட்டும், நம்முடைய பலியிலே நேர்மை இருக்கட்டும். Let's have sincerity towards the sacrifice. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிற கண்களை மூடி கர்த்தாவே என்னுடைய பலியிலே ஒருவேளை ஆபிரகாம் எவ்வளவு சின்சியரா கர்த்தர் சொன்ன உடனே தன்னுடைய குமாரனை பலியிடுவதற்கு எடுத்துக்கொண்டு போகிறான். பலியிடல் என்று சொல்வது தேவனோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறது. நீங்க சும்மா நினைக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலியிடலை மிக உன்னதமாக கர்த்தர் கவனிக்கிறார். பாவம் செய்தால் பலி, உண்மையினால் பலி, தேவ சமூகத்தில் பாவம் பரிகரிக்கப்பட முடியாது செய்யப்படுகிறார். பலியிடும் பொழுது எந்த நோற்றானோ மனுஷனோ உடைந்ததோ அப்படி இருக்கக்கூடாது. முதன்மையாக இருக்க வேண்டும். நிறைய இடத்துல இன்னைக்கு வீட்டில் ஆராதிக்கக்கூடிய ஆராதனைகள் பல சிந்தையில் ஓடிட்டு பலதை பார்த்துட்டு பலதை கேட்டுட்டு ஒரு கையில் இதை படித்து ஒரு கையில் இதை படித்து ஆராதிக்கிறாங்க. ஆராதனை மாதிரி யோசிக்கிறாங்க. நேர்மையில்லாத ஆராதனை. இன்னைக்கு மாற்ற முயற்சி செய்யலாம், மாற்றுவீர்களா? நேர்மையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறேன். கண்களை முடிவு கிருபையில் இதெல்லாம் ஆண்டவரே நம்பியோடு துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நிறைய இடத்துல ஆண்டவரே நாங்கள் தியானிப்பது போல ஆரம்பத்தில் கொஞ்சம் நேர்மை இருந்தது. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், விடுதலை வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் வந்து எப்படியாவது தேசம் சந்திக்கப்பட வேண்டும். ஆனால் 1 மாதம் 2 மாதம் நாட்கள் ஆக ஆக என்னுடைய ஜெபத்தில் நேர்மை இல்லை, என்னுடைய பணிகளில் நேர்மை இல்லை. ஏனோ தான் வைத்து பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நாம் வேதத்தை கேட்டோம், பிரசங்கத்தை கேட்டோம். ஆமென். 9 மணிக்கு உட்கார்ந்து நாங்கள் ஆண்டவர் கர்த்தரை ஆராதித்தோம். ஆனால் இன்னைக்கு நாட்கள் போக போக அவைகள் எல்லாம் மறந்து விட்டது. நேர்மை இல்லாத ஒரு சூழலிலே இன்னைக்கு விசுவாசிகள் சபை இருந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் காண்கிறீர். ஆண்டவர் மறுக்க முடியாத உண்மை. கர்த்தாவே, தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்குரியதான நேர்மையை பெற்றுக் கொள்வார்களா? ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பலிகளை அங்கீகரித்து பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீர். அப்படிப்பட்ட உண்மையுடைய வாழ்வில் கடந்து வருவதாக இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர்கள் ஆராதிக்கிற ஆராதனை, பலியிடுகிற பலியில நேர்மை ஆண்டவரே உண்டாவதாக. நேர்மை இருக்கட்டும் ஆண்டவர். இல்லை என்று சொன்னால் தங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்கிறோம். தேசம் முழுவதும் விசேஷமாக இந்த நாளில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் ஆண்டவரே நாடுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இறந்து போன மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சோதனையை இன்றைக்கு சகித்துக் கொள்ள முடியாதபடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பலப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையுடைய கரங்களால் படிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுடைய கரங்களால் படிக்கிறோம். இதனால நேர்மையாய் ஆராதிக்க முடியாத ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் பரிசுத்த
தளபதி பிள்ளைகளில் தங்கி நிலைத்திருப்பார்.